வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது கூகுளில் சர்ச்சில் போயிட்டு ஆதார் கார்டு டவுன்லோட்னு போட்டுப்போம். இதில் வர்ற ஃபஸ்ட் லிங்க் இந்த செகண்ட் லிங்க் எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லிங்க்கே நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த டவுன்லோட் ஆதார் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரும் கேப்சாவும் கேட்கும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் டு யூ வாண்ட் அ மாஸ்க்டு ஆதார். இந்த மாஸ்க்டு ஆதார்னா என்னென்னா, உங்களுடைய ஆதாரோட டோட்டல் டிஜிட்ஸில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட்ஸ் பிளாக் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அது வேணும்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணாமல் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய ஆதார் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோடான ஆதாரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஆதார் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். இந்த பாஸ்வேர்ட் என்னன்னா, உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டரில், அதுக்கப்புறம் உங்கள் இயர் ஆஃப் பர்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் அண்ட் இயர் ஆஃப் பர்த்தை நான் டைப் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபைலை கூகுள் குரோம்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பட்டன் இருக்கும், ஓகேங்களா? அந்த பிரிண்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நான் அதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு இல்லாமலே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது.